Hi everyone, welcome back to our channel. A special welcome to all our viewers from other countries supporting our channel. Thank you for your continued love and support. We have recently crossed 200 subscribers and we are truly grateful to each other and every one of you. Today's video is about a magnificent Sri Muthumalai Murugan temple located near Salem, Tamil Nadu, India, which is home to one of the tallest Murugan statues in Southeast Asia. For our international viewers, detailed information about the temple location, travel route, timings and visitors guidance is available in the video description below. Now let's begin the beautiful spiritual journey. Om Muruga Harohara. ஓம் முருகா வேல்வேல் முருகா அரோஹரா. வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் காரணமாக நாங்கள் 200 சப்ஸ்கிரைபர் சிறிய மைல்கல்லில் கடந்துள்ளோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். கடந்த வாரம் சேலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த பயணத்தின் போது சேலம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்து கொண்டிருந்த போது தூரத்தில் இருந்தே வானத்தை தொடுகின்ற போது போல கம்பீரமாக காட்சி தந்த ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலை எங்கள் கவனத்தை ஈர்த்தது. அதுதான் அருள்மிகு ஸ்ரீ முத்துமலை முருகன் திருக்கோவில். 146 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் இந்த முருகன் சிலை தென்கிழக்கு ஆசியாவின் மிக உயரமான முருகன் சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அழகென்றால் முருகன், அருளென்றால் முருகன், அமைதி என்றால் முருகன். ஓம் சரவணபவ. நீங்கள் சேலத்திலிருந்து ஆத்தூர் அல்லது விழுப்புரம் நோக்கி பயணம் செய்தால் ஆத்தூருக்கு முன்பாக இந்த கோவிலுக்கான பெரிய அறிவிப்பு பலகை சாலையின் இடதுபுறத்தில் காணலாம். அங்கிருந்து சர்வீஸ் ரோட்டில் திரும்பி சுமார் 2 கிலோமீட்டர் சென்றாலே இந்த கோவிலை எளிதாக அடையலாம். நெடுஞ்சாலையிலிருந்தே இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலை கண்களுக்கு தென்படும். அதனால் இந்த கோவிலை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. நாங்கள் குடும்பத்தினருடனும் உறவினருடனும் இந்த கோவிலுக்கு சென்றிருந்தோம். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு தெய்வீகமான அமைதி மனதில் தோன்றியது. கோவிலின் வலதுபுறத்தில் பெரிய பார்க்கிங் வசதி உள்ளது. தற்பொழுது பார்க்கிங் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. கோவிலுக்குள் நுழைவதற்கும் எந்த கட்டணமும் இல்லை. கோவில் நேரம் காலை 6:30 மணி முதல் இரவு 9 மணி வரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த 146 அடி உயர முருகன் சிலையை வெளியில் இருந்தே எந்த நேரத்திலும் தரிசிக்க முடியும். மூலவர் மற்றும் உற்சவர் சன்னதிற்கான நேரங்கள் மட்டும்தான் கோவில் நேரத்திற்கு உட்பட்டவை. தற்பொழுது கோவிலின் ராஜகோபுர கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எதிர்காலத்தில் இந்த கோவில் மேலும் பிரம்மாண்டமாக காட்சி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கோவிலின் நுழைவு பகுதியில் முதலில் விநாயக பெருமான் அருள் பாலித்து வருகிறார். விநாயகரை தரிசித்த பிறகு முருகப்பெருமானின் பிரம்மாண்டமான சிலை நோக்கி செல்லலாம். முருகப்பெருமானின் திருப்பாதங்களை அருகில் சென்று தரிசிக்க விரும்புவோருக்கு ரூபாய் 10 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் லிப்ட் வசதி மூலம் மேலே சென்று முருகப்பெருமானின் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்யும் வசதியும் உள்ளது. அதற்கான கட்டணம் ரூபாய் 250. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் முருகப்பெருமானின் சிலையை நேரடியாக அபிஷேகம் செய்ய முடியாது. அவருடைய தெய்வீக வேலுக்கு மட்டுமே பால் அபிஷேகம் செய்ய முடியும். லிப்டில் மேலே செல்லும் அனுபவம் மிகவும் அருமையாக இருந்தது. மேலிருந்து பார்க்கும் பொழுது சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளும் மலை தோற்றங்களும் கண்களை கவர்கின்றன. குறிப்பாக எதிரே தெரியும் முத்துமலை முருகப்பெருமானின் திருவுருவத்தை நினைவுபடுத்தும் வகையில் காட்சி தருகிறது. இயற்கையும் இறை அருளும் ஒன்றாக இணைந்த ஒரு அரிய அனுபவம் இது. கீழே வந்த பிறகு மூலவர் மற்றும் உற்சவர் சன்னதியில் தரிசனம் செய்யலாம். அங்கு அர்ச்சனை, பூஜை மற்றும் பிரசாத வசதிகளும் உள்ளன. நாங்கள் சென்ற நாளில் மூலவருக்கு சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. அந்த அலங்காரம் மிகவும் அழகாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்த அந்த நொடியில் மனதில் ஒரு விவரிக்க முடியாத அமைதி தோன்றியது. கோவிலை சுற்றி பல கடைகள் உள்ளன. பூஜை பொருட்கள், நினைவு பொருட்கள் மற்றும் சிறிய உணவுப் பொருட்களும் வாங்கலாம். கால் அணி வைப்பதற்கு வசதி மற்றும் கழிவறை வசதிகளும் உள்ளன. எனவே குடும்பத்துடன் வருபவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. நீங்கள் சேலம், ஏற்காடு அல்லது அருகில் உள்ள பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றால் இந்த கோவிலை கண்டிப்பாக உங்கள் பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள். இங்கு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை அமைதியாக செலவிடலாம். இந்த கோவில் வெறும் சுற்றுலா தலம் மட்டும் இல்லை, இது மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் இறை அருளையும் வழங்கும் ஒரு ஆன்மீக அனுபவம். சேலம் சென்றால் தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான முருகன் திருத்தலம் இது. முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கிய
ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி என்றும் நிலைக்கட்டும். வேல்வேல் முருகா, ஹரோகரா. ஓம் சரவணபவ. பிந்து பிந்து மயிலான் பிந்து முழுது முழுது முருகவன் முழுது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலை ஆதரியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பயண வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.